செம்பருத்தி பூவை வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி செம்பருத்தி பூல உள்ள பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு வாய் புண், அஜீரண கோளாறு, செரிமான கோளாறு, இதய பிரச்சனை, சருமம், முடி உதிர்தல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஒரு மருந்தாய் இருக்குது. இவங்கெல்லாம் இயர்லி மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறித்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் அடித்து குடிப்பாங்க. நம்ம இப்போ புட்டிங் ரெசிபி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த இதழ்கள் எல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அகரகரை காய்ச்சி வச்சுக்கலாம். நான் 1/2 கப்பு அகரகருக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டு 1/2 கப்பு ஜீனி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதை 2ஆ பிரித்து 1/2 கப்பு பால் கலந்து 3 டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பூ பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது, அதனால வடித்து வச்சுக்கிறேன். 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அகரகரில் 3 டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பூ பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றிக்கலாம். டைரக்டா ஊற்றாம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஊற்றிக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா இது செம்பருத்தி பூன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜெல்லி மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.